அதுவா மயிலாடுதுறை புள்ள கிறங்கி அடிக்கும். மயிலாடுதுறை கும்பகோணம் தான். ஆமா தலைவர பாட்டு ஒரே ஓட்டை தான். ஏங்க என்னங்க நம்ம ஏரியாவில் என்ன வெயில் அடிக்கும் மயிலாடுதுறையில்? அங்கேருந்து எத்தனை பேர் நம்ம லைனில் வராங்க தெரியுமா? நம்ம அண்ணங்க நம்ம அக்கா மாதிரி. ஏமா அதுதான் தமிழ்நாடு பேருந்தோட நிலைமை அப்படிதான் இருக்குது. ஒரு கூட்டம் கிடையாது. ஐயோ பாவம். பாட்டு அந்த பக்கம் ஓடுது என்ன? ஓகே சிரிப்பை பாரு அவளுக்கு. உன் பேர் என்ன பேரு? உங்க பேர் என்ன பேரு? உன் பேரு சொல்லு தங்கம். உன் பேரை சொல்லு. மாமாட சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. ஒன்னதான் உன் பேரை சொல்லு. சொல்லு. சொல்ல மாட்டியா? சொல்ல முடியும். திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம். ஹலோ வணக்கம். திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம் வந்தாச்சு. ராகு பகவானுடைய கோயிலுக்கு வந்தோம். ராகு பகவானை பார்க்கணும். ராகு பகவானுடைய கோயிலுக்கு தியேட்டர் ஒன்று இருக்குது போல் இருக்குங்க பக்கத்தில். லட்சுமி தியேட்டரு. இப்படியா போகணும்? கோயில். சரி சரி. இந்த அருகாரா இதுதான் திருநாகேஸ்வரம். அந்த அருகார் பாருங்க. அவர் தான் நம்ம ஐயா இருக்காரா தலைவர். இதான் நுழைவாயில். நான் வந்து சேக்கலார் சுவாமி ஆஞ்சநேய திருநாகேஸ்வரம் கோயில் 1982. ஆண்டவா இல்லைக்கா இல்லைக்கா உள்ளே போய் கும்பிட்டு வரணுங்கக்கா. அதுதான்க்கா. சரிக்கா சரிக்கா. மாமா இந்த அக்கா கூப்பிடுதாங்க. இந்த அக்கா கூப்பிடுதாங்க. சரி சரி சரிக்கா. அவங்க பண்ணலாம் வியாபாரம் பண்ண மாட்டா. அதனால தான் எனக்கு சடங்குகளுக்கு பிடிக்காது. இந்த கோபுரம் மாதிரி உள் கோபுரம் போய் 150 ரூபா பணம் கட்டுங்க. அர்ச்சனை அபிஷேக பால் எல்லாம் மாலை மஞ்சள் கயிறு வெளியில சீட்டை ஆபீஸ்கிட்ட போய் 2வது கோபுரம் வாங்கி சீட்டை மாலையை ஐயிட்ட கொடுத்துடணும். உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணி கழுத்துல மாலையை போட்டு குடிக்க பால் கொடுத்து பால்கோவாட்டப்பா சாமி பிட்டா விபூதி குங்குமலாம் வச்சு கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு அந்த மாங்கல்யத்தை மரத்துல கட்டிடுங்க. என்ன ராசி இவரு? அவசியம் பண்ணிடு. ராகு லக்னத்துல இருக்கா இல்லையா? மஞ்சள் கயிறு மாலை இந்த இருக்கு பாருங்க. வாங்கிட்டு போய் சீட்டை வாங்குங்க. செருப்பை கைட்டாட்டீங்க நடக்க மாட்டீங்க. ஏன்னா அனல கக்கறாரு பகவான். இதுதான் பாவம் செஞ்சது. பாவம் எப்படி மாலையும் மஞ்சள் இல்லையா? இங்க வாங்க கேரளாவா? இங்க வாங்க. மாலையும் மஞ்சள் கயிறாங்க இல்லையா? உங்கள்கிட்ட தேங்காய் பழம் இருக்குல்ல, வாங்காதீங்கன்னு புரியுதா சொன்னா? இந்த வாங்க
இப்படி இருக்கும் சாமி ராகு கேது. ஏன்னா கேரளா சோட்டாரக்கரை பகவதி அம்மன் கோயிலேருந்து வந்திருக்கீங்க ஐயா. போ கொஞ்சம் சீக்கிரம் போ. இந்த பையன் இங்கே வெய்ய வந்து எடுத்துக்கலாம். திருமணம் சரி போயிட்டு வரியா? எல்லா பக்கம் போயிட்டு வந்தாச்சு. அமோகமா இதோட இந்த புனிதா கல்யாணம் பண்ணி போட்டா மறுபடி வந்து எடுத்துக்கலாம். நான் இங்கே தான் இருப்பேன். தலைவா ராகு பகவான் கோயில் இதுதான். திருநாகேஸ்வரம் ஐயா தொணர்ப்பா ஆண்டவா. திருநாகேஸ்வரம் இதுதான் நம்ம அப்பா. நாமக்கல் நாமக்கல்னா நாமக்கல் நாமக்கல்னா தலைவா அடுத்தது நல்லா பண்ணியாச்சு. நான் கோயிலுக்குள்ளே போகிறோம். ஆசைக்காக எடுக்கலாமா? இப்பயும் நான் சொல்றோம் அப்போ இஷ்டத்துக்குலாம் நம்ம முடியாத நான் சொல்றேன்னு சொல்லி நீ அப்போ நீங்க மறுபடியும் கேட்குறேன். ராகு பகவானே போற்றி, ராகுவே போற்றி, ராகுவே போற்றி, ராகுவே போற்றி. விசேஷம் எப்படி அஞ்சல் மூலமாக ஆன்மீக நிலையம்.
இவர் எங்கே போனார்? இங்கே தானடா நிற்க சொன்னேன், ஆளை காணோம். ஐயா ராகுவே, மாதிரி ஐயா ராகு பகவானுடைய முக்கியமான இது என்ன தெரியுமா? இருக்கையில் ஒரு 4 கிரகம் பெரிய கிரகம் சார். நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். மனிதனை தீர்மானிக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தினுடைய அனைத்து ஜீவராசிகளையும் காக்கா முதற்கொண்டு எறும்பு முதற்கொண்டு தீர்மானிக்கிறது வந்து இந்த கிரகங்கள் மட்டும்தான். 9 நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள் சொல்கிறோமா, அது மாதிரி 9 நவகிரகங்கள் தான் தீர்மானிக்கும் மனிதனுடைய பிறப்புலேருந்து இறப்பு முடியும் எல்லாமே. சரியா நண்பர்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் அப்படி 9 நவகிரகத்துக்கு பூஜை வழியாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு. சரி ஏதாவது வாங்க சாப்பிடுவோம் நம்ம அண்ணங்கடையில். இல்லை வீட்டுக்கெல்லாம் வாங்குறது. ஃபோன்பே இருக்கா தலைவா? என்ன தலைவா கையில் நீங்கள் காசுலாம் கட்டிருப்பியா? ஃபோன்பே இல்லையா? என்கிட்ட ஃபோன்பே இல்லையா? அதானே பார்க்க வேண்டியிருக்கு. லட்டு சூப்பராக இருக்கும். ராகு பகவானுக்குள்ளதில்ல லட்டு வாங்கம்மா சாப்பிடுவோம். லட்டு வாங்க சாப்பிடுவோம். ஒரு லட்டு 40. அது பிரச்சனை இல்லை, நல்லதாக இருக்கும். எடுங்க தலைவா. ஒரு லட்டு ஒன்று கொடுங்க. ஃபோன்பேலாம் வச்சுருக்கணும் நீங்கள். ஃபோன்பே வச்சுருந்தா நல்லா இருக்கும். இப்போ எப்போ தான் இப்படி திறப்பாங்க? இங்கே எல்லாம் 4 மணி ஆகும் இல்லையா? 4 மணி திறக்கும்ண்ணா. அப்போ அது வயசாக போக முடியாது. புரியல. கும்பகோணம் போய் தான் போகணும். சரி. ஆலங்குடியிலேருந்து இல்லை திருநள்ளாறு போக முடியுமா? முடியாது. தலைவா வணக்கம். இதான் ராகு கோயில், ராகு திருநாகேஸ்வரத்தில். ஐயோ ராகு தானே ஐயா? ராகுஸ்தலம், அதாவது திருநாகேஸ்வரம் இதோட பேர். அங்கே தான் உட்காந்துருக்கோம். அப்பா வெயில் போட்டு தாக்குது தமிழ்நாட்டில். வெயில் அடிக்கோ, புயல் அடிக்கோ, மழை அடிக்கோ, சாமியை கும்பிடும்போது கும்பிட்டுறணும். ஆமாம், கும்பிட்டா தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். லட்டு சாப்பிடுதீங்களா? ஆமாம், லட்டு சாப்பிட்னா சாப்பிடுங்க. அன்றைக்கி புத்தகம் ஸ்டால் போட்டுருக்காங்களா? சரியா? கோயிலில் தான் 4 மணி தான் நட திறக்கும். பாலாபிஷேகம் எல்லாமே பண்ணியாச்சு. அதெல்லாம் பள்ளி முடிச்சாச்சு. நானும் மாமா தான். சரியா? பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் என்ன தெரியுமா? உள்ள தலைவரை மட்டும் பார்க்கணும். சிவபெருமானை பாட்டு. ஆமாம், கும்பிட்டு நேரம் எங்கே குரு பகவானை பார்க்க போகிறோம். எங்கே? திங்களூர் போகிறோம். திங்களூர் ஆலங்குடி மன்னிச்சிருங்க, ஆலங்குடி போகிறோம். மாமாவுக்கு A to Z தெரியும், அதான் அவரை கூப்பிட்டு வந்தது. ஆலங்குடி போகிறோம். ஆலங்குடியில் போய் குரு பகவானை பார்த்துட்டு வரோம். சரியா? ஓகே நண்பர்களே, நான் ஏன் இதெல்லாம் போட்டு விடுதேன் தெரியுமா? இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ட்டுருக்காங்க. எல்லா கோயிலையும் நீங்கள் பார்த்த மாதிரி. சரியா? இப்போ நீங்கள் எல்லா 9 நவகிரகத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ அந்த 9 நவகிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரியா? நல்லதுக்கு உங்களுக்கு உதவும். சரி நண்பர்களே, ஓகே see you. பார்ப்போம். ஐயா இதுதான் நான் ராகுஸ்தலம், பார்த்துக்கோங்க. இது வராகலாம் நம்ம அண்ணெல்லாம் ராகு பகவானுடைய ஸ்தலம் தான். சரி, நல்லா கும்பிட்டாச்சு தலைவா. ஒன்று நம்ம தளபதி ஆலங்குடி குரு பகவானை பார்க்கணும். அதுக்கப்புறம் திருநள்ளாறு நம்ம அப்பன் சனீஸ்வரனை பார்க்கணும். முடிச்சுட்டு நேராக எலெக்ஷனுக்கு ஓட்டு போட ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போய்ட்டு என் குலதெய்வத்தை வேண்டிட்டு பெத்தவன் பிடாதம்மனை கும்பிட்டுட்டு அப்படியே அடுத்த மாதத்துலேருந்து பம்பர் விற்க ஆரம்பிச்சிருவேன். ஐயா இதுதான் நான் ராகுஸ்தலம், பார்த்துக்கோங்க. இது வராகலாம் நம்ம அண்ணெல்லாம் ராகு பகவானுடைய ஸ்தலம் தான். சரி,
நல்லா கும்பிட்டாச்சு தலைவா. ஒன்று நம்ம தளபதி ஆலங்குடி குருபகவானை பார்க்கணும். அதுக்கப்புறம் திருநள்ளாறு நம்ம அப்பன் சனீஸ்வரனை பார்க்கணும். முடிச்சுட்டு நேராக எலெக்ஷனுக்கு ஓட்டு போட ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போய்ட்டு என் குலதெய்வத்தை வேண்டிட்டு பெத்தவன் பிடாதம்மனை கும்பிட்டுட்டு அப்படியே அடுத்த மாதத்துலேருந்து பம்பர் விற்க ஆரம்பிச்சிருவேன்.